வைகை நதி தென்மதுரை வைகை நதி. ஹே ஹேண்ட்ஸம், மதுரைக்கு எப்படி போகணும்? ஏய், இந்த சினுங்கள்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கா ஓன் வாய்ஸ்ல பேசு. என்ன நாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன், அதுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடு. ஆமா, கொடுக்குறாங்க மதிப்பு. சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? இங்க பக்கத்துல கொஞ்சம் வாயேன், சொல்றேன். இல்ல நீ அங்க நின்னே சொல்லு. ஹே, இங்க பக்கத்துல கொஞ்சம் வாயே. இங்க பாரு பொண்ணு, பொம்பளை பிள்ளை கெட்டப்ல இருக்கேன்லாம் பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு நல்ல மிதிச்சிருவேன். ஒழுங்கா சினுங்காம பேசு. மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? அண்ணாத்த, அவன் இன்னமும் தூக்கத்துலதான் இருக்கான். காலையில 5 மணில இருந்து இன்ன வரைக்குமா தூங்குறான்? கொடுத்த டோஸ் அப்படி. சரி, நீ என்ன பண்ண? நம்ம நினைச்ச மாதிரியே தானா? நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, அதை விட மோசமா தான் இருக்கான். அப்படியா? நல்ல வேலைப்பா, அந்த வெண்ணிலா பொண்ணை காப்பாத்திட்டோம். ஆமா, நல்ல வேலைப்பா. அப்படியே அந்த பொண்ணை உன் குழந்தையால் ஆக்கிக்கிட்ட போல. ஏன் பிற வேற என்ன செய்ய சொல்ற? என் தம்பி பண்ணி இருக்கிற வேலை அப்படி. நாளைக்கு அந்த பொண்ணை யாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசிடக்கூடாதுல்ல. சரி சரி சரி, அங்க ஹோட்டல்ல நடந்தது என்னன்னு கேளு. நீ சொல்லப்பா, சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ சொன்ன மாதிரியே காலையில ஒரு 4:45 மணி போல அவன் ரூம் கதவை தட்டினேன். என்ன கதவை தட்டி இவ்வளவு நேரமாகியும் பைபிள்ல கதவை திறக்கிற மாதிரி தெரியல. நூறுக்கு தட்டுமா? வந்துட்டான். யார் வேணும்? மிஸ்டர் சரவணன். சரவணனா? அப்படி யாரும் இல்ல, நான் சந்தோஷ். நான் தான் இங்க தங்கியிருக்கேன். இந்த பயபுள்ள நேத்து அடிச்ச சரக்குன்னு தெரியாம போதையில தான் இருக்கான் போலயே. அப்படின்னா நம்ம வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். ரூம் நம்பர் 270 தானே சொன்னா? அப்படியா? இருக்காதே, நான் 1 வீக்கா ரூம் நம்பர் 270ல தான் தங்கியிருக்கேன். அச்சச்சோ, அவன் சொன்னதை நம்பி நான் கூட 271ல ரூம் புக் பண்ணிட்டேனே. இட்ஸ் ஓகே. ஓகே சார், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இருக்கட்டும், பரவாயில்ல. சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? ஏன்னா? இப்படி அரைக்குறை தூக்கத்துல எந்திரிச்சு வந்திருக்கிறப்ப கூட நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். புது மாப்பிள்ள மாதிரி. இஸ் இட்? யா. சரி, நீங்க போய் உங்க தூக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க. சாரி டு டிஸ்டர்ப் யூ. ஆனா உங்ககிட்ட இதை சொல்லியே ஆகணும். உங்களை மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் மேனை இது வரைக்கும் நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. ஐ see. நீங்க போய் தூங்குங்க, உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன். வாட் அ மேன். ச்சே, கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி மேன்லியான ஜென்டில் மேனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாது. ஹே ஹே, வாட்ஸ் யுவர் நேம்? அச்சச்சோ, நீங்க என் ரூமுக்கு வந்துட்டீங்களா? ஹே, வாட்ஸ் யுவர் நேம்? தேவசேனா. வாவ். என்ன அண்ணாத்த சிரிக்கிற? இல்ல, புடவை தான் அந்த மாதிரி கட்டியிருக்கேன்னு பார்த்தா பேரை கூட மாத்தலையா? அதே தேவசேனா தானா? எனக்கு என்னமோ பாகுபலி அனுஷ்கா மேல ஒரு கண்ணு அண்ணாத்த. அதான் நான் பொம்பளை வேஷம் போட்டா கூட அந்த கட்டப்லயே போட தோணுது. தோணும்ல, ஏன் தோணாது? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? அந்த குடிகார நாயி இருந்த போதைக்கு கொஞ்ச நேரத்துல என்னை கற்பழிச்சு இருந்திருப்பான். யார? உன்னைய? என்ன அண்ணாத்த இப்படி சொல்லிட்ட? பொம்பளைங்களே பார்த்து பொறாமப்படுற பேர் அழகி நானு. ஆமாமா, கண்டிப்பா. பிறகு சொல்ற, அவன் இருந்த வேகத்துக்கும் போதைக்கும் அப்படியே வளைஞ்சுக்கிட்டே வந்து என் தோல்ல கைய வச்சு படக்குன்னு சேலையை உருவிட்டான். அச்சச்சோ. இப்ப சொல்லு, அவங்கிட்ட இருந்து என் கற்பை காப்பாத்திக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. என் இடத்துல மட்டும் நிஜமாவே ஒரு பொண்ணு இருந்தது, இந்நேரத்துக்கு வயிற்றுல பிள்ளையோட தான் வந்திருக்கும். நானா இருக்க போய் இந்நேரம் முழுசா முன்னாடி நிக்கிறேன். கையோட கொண்டு போயிருந்த தூக்க மருந்த ஒரு ஜூஸ்ல கலந்து அவனை குடிக்க வைக்கிறதுக்குள்ள என்னை பாதி ரேப் பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு என் மேல இருந்த ஆசைக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்டான். அதனால ஜூஸை குடிக்க வைக்கிறது கொஞ்சம் லேசா இருந்தது. அப்புறம் ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கண்ணு சொக்கி உளுந்தவன் தான். இன்ன வரைக்கும் எந்திக்கல. இதுல என்ன ஒரு கொடுமைனா, தன் மகன் பக்கத்து ரூம்ல தான் இருக்கான்னு தெரியாம அவங்க அப்பன் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். ஏன் என்னத்த, அவன் எப்ப கண்ணு முழிப்பான்? 8 to 10 hours நல்ல தூக்கம் வரும் அந்த மருந்துக்கு. எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவான். சரி சரி, பயவுள்ள பதறாம கண்ணு முழிக்கட்டும். அந்த பயவுள்ள பேர்ல தான் ரூமே போட்டிருக்கேன் நீ சொன்ன மாதிரி. ஒரு வாரத்துக்கு மேல அங்கதான் தங்கியிருக்கானா. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு வேற ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ரூம் போட்டிருக்கான் போல. அதனால ஆதார் கார்டு இல்லாமலே சந்தோஷா ரூம் போட சொன்னாருன்னு சொன்ன உடனே போட்டுட்டாங்க. ஒன்னும் கேட்கலையா? கேட்டாங்க. சந்தோஷ் வேறையும் அவங்க அப்பா வேறையும் சொன்னேன். சரி, நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு வந்த உடனே நாங்க கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இனி எந்திரிச்சு வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சா கூட ஒன்னும் கவலை இல்ல. கமுக்கமா ரூம் பில்ல செட்டில் பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன். பிரச்சனை பண்ணணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டினாப்ல கம்முன்னு இருக்கணும்.
நீ கெட்டிக்காரன் தான். இல்ல இல்ல கெட்டிக்காரி தான். எல்லாம் நீ போட்டு கொடுத்த ரூட்டு தான் அண்ணாத்த. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. என்னப்பா டவுட்டு? இல்ல, அந்த சந்தோஷோட அப்பன் பயங்கர கிரிமினல், இந்த வெண்ணிலா பிள்ளையோட சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்கு தான் வந்திருக்கான்னு நல்லா தெரிஞ்சு வச்சு அதுக்கு உண்டான ஆதாரத்தையும் நீ திரட்டி வச்சிருக்க. அப்புறம் அது ஒன்னே போதுமே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த சந்தோஷ் பையில வேற இந்த மாதிரி வேலை பார்க்கணும்? அதுவா, ஒருவேளை சந்தோஷ் அப்பா மட்டும் கிரிமினலா இருந்து சந்தோஷ் நல்ல பையனா இருந்தா நம்ம பாட்டுக்கு அனாவசியமா ஒரு கல்யாணத்தை நிறுத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அதுவும் பெரிய குடும்பம். அங்க சென்னையில சந்தோஷ பத்தி விசாரிச்சப்பவே பொண்ணுங்க விஷயத்துல அவன் அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம நேரா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்காம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாதுல்ல. ஆனா இவ்வளவு வேலை நான் பார்த்தோம், கடைசியில என் தம்பி பண்ண ஒரு வேலையால பாரு. உன் தம்பி ஏதாவது கோக்குமாக்கா பண்ணாம இருந்தாதான் ஆச்சரியம். பண்றதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கே அவன் எப்படி எப்படி எல்லாம் பிளான் போட்டவன். எனக்கு என்ன தெரியாதா என்ன அவனை பத்தி? எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா வீட்டுக்கே அவன் பிளான் பண்ணி தான் போயிருந்திருப்பான். இப்ப சமயத்துல அந்த வீடியோ கேமரா மாட்டி கல்யாணம் நிக்கும்னு நினைச்சு. ஆஹா, அவன் அப்படி வேணும்னு எல்லாம் பண்ணல. இந்த கல்யாணத்துக்கே அவனை சம்மதிக்க வைக்க முன்னாடி நானும் எங்க ஐயாலாம் என்ன பாடுபட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். சரி விடு அண்ணாத்த, அதான் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, விடு விடு விடு. அதுக்குன்னு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பத்தியா அவன் பண்ண வேலை. அண்ணாத்த, எல்லாம் நன்மைக்கே. நீ பேசுவப்பா, பேசுவ, ஏன் பேச மாட்ட? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஆளு எப்படி இருக்கு? எது எப்படி எப்படி? சரி அண்ணாத்த, ஒரு ஃப்ளோல கேட்டுட்டேன். உன் ஆளுதான் என் முன்னாள் காதலி எப்படி இருக்காங்க? நீ என்கிட்ட வாங்க போற பாரு. ஏற்கனவே உன்கிட்ட வாங்கினதை நான் மறக்க மாட்டேன் அண்ணாத்த. சரி சொல்லு, மலர்விழி மேடம் எப்படி இருக்காங்க? அப்படி கேளு. அதான் கேட்டுட்டேன்ல, சொல்லு. வலி ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஏன்னா காயம் ரொம்ப ஆழமா இருக்கு பத்தியா. என் செல்ல குட்டிக்கே இந்த நிலைமையா? நீ சொல்லு அண்ணாத்த, அந்த வேல்மையில நான் தூக்கிடுவோமா? நீ என்கிட்ட மறுபடியும் மிதி வாங்க போறது கன்ஃபார்ம்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, பழக்க தோஷத்துல அப்படியே வருது அண்ணாத்த, செல்லக்குட்டின்னு. சரி இனிமே நான் மாத்திக்கிறேன். என்ன மலர்விழி மேடம். ஆனா அவங்கள விட்ட வந்திருந்தான்னு வை இந்த வேல்மையில ஒரு கை பார்த்துக்கும் அந்த மலர்விழி மேடம். ஏன்னா தினமும் கத்தியிலேயே விளையாடுற என்கிட்டயே கத்தியில விளையாண்டவங்க மலர்விழி மேடம். இதுவே உன் தம்பியை நோக்கி அருவாளை ஓங்காம என் செல்ல மலர்விழி மேடத்தை நோக்கி அருவாளை அந்த வேல்மையிலன் வாங்கி இருந்தான்னு வை, நேரத்துக்கு வேல்மையிலன் கதை முடிஞ்சிருந்திருக்கும். ஏதோ உன் தம்பிக்கு வெட்டு உழுக போய் அதை குறுக்க போகுது தடுக்க போய் என் செல்லக்கு மலர்விழி மேடத்துக்கு இப்படி ஆயிப்போச்சு. அதான் சொல்றேன், எப்பவுமே உஷாரா இருக்கிற பொண்ணு மலர்விழி மேடம். சரி இப்ப நான் போய் பார்க்கலாமா? என்னன்னு நீ யாருன்னு சொல்லிக்கிட்டு போய் பாப்ப? இப்படியே போறேன் அண்ணாத்த, உன் ஆளு உன் செட்டப்புன்னு சொல்லட்டா? எப்பா நீ பாட்டுக்கு குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சு விட்டு போயிடாத. சும்மா சொல்லி பாப்போம் அண்ணாத்த, உன் முன்னாள் காதலின்னு சொல்லட்டா? ஐயா சாமி வேண்டாம், நீ பண்ண வரைக்கும் போதும், கிளம்பு. பாத்தியா, உன்னையவே பயப்பட வச்சுட்டேன் நானு. என்னப்பா செய்யறது, பொண்டாட்டிக்கு எல்லாருமே பயந்து தானே ஆகணும். அதுவும் சேர்த்தேன். ஏன் அண்ணாத்த, நான் இதே கட்டப்பில் இருக்கேன், என்னைய நீ ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கிறியா? விளக்கமாறு பிஞ்சிரும், ஓடிரு சொல்லிட்டேன். ஏன் அண்ணாத்த, உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டியா? மாட்டேன். முதல்ல உன் கூட நான் சகவாசம் வச்சிருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ. இதுவே வெளியே தெரிஞ்சா நான் என்ன பேச்சு வாங்க போறேனோ அவங்க கிட்ட. சரி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, பயப்படாத. இது என்ன கட்டப்பையில? ஜூஸ். யாருக்கு? அவங்களுக்கா? ஆமா. ஆனாலும் காதல்ல என்னை நீ ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்ட அண்ணாத்த. ஆமா, நீ பண்ணதுக்கு பேரு காதலா? ராஸ்கல் கல்லாப்பட்டியில உட்கார்றதுக்கு ஆள் தேடி இருக்க. அதுக்கும் தான். சரி விடு, உங்க ஏரியா பக்கம் ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா எனக்கு சொல்லு அண்ணாத்த, அப்படியே உங்க ஏரியா பக்கமே நானும் வாக்கப்பட்டு வந்துடுறேன். சரி பாப்போம், இருந்தா சொல்றேன். சரி அண்ணாத்த. சரி அப்ப மலர்விழி மேடத்தை நான் விசாரிச்சதா சொல்லு. என்னன்னு சொல்ல? சொல்லு, இந்த மாதிரி என் முன்னாள் காதலிய வழியில பார்த்தேன், எங்க போறேன்னு கேட்டா ஆஸ்பத்திரியில என் பொண்டாட்டி சாத்திருக்கு பார்க்க போறேன்னு சொன்னேன். சரி நல்லா இருக்காங்களான்னு நல்லா விசாரிச்சான்னு கேளு. நீ என்கிட்ட அட்டி வாங்காம போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரி அண்ணாத்த, சும்மா தமாசுக்கு. சரி பாத்துக்கோ, என்ன என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன், அதுல என்னைக்கும் ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாது. ஏப்பா நீ கிளம்பு சாமி. ஓகே பை ஹேண்ட்சம். வாடா. சி கிளம்பு. சரி நீ இப்படி சினிக்கிட்டே இங்கே நில்லு, நான் கிளம்புறேன். எப்படியோ ஒரு நல்ல காரியத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டோம். இந்த ராமருக்கு அணில் உதவுன மாதிரி. என்ன இருந்தாலும் அந்த வெண்ணிலா பிள்ளை நம்ம கொடுத்த சிக்கனையும் மட்டனையும் ஃபிஷ்ஷையும் சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை, நல்லா இருக்கட்டும். ஆமா, நான் இன்னமும் ஏன் லேடிஸ் வாய்ஸ்லேயே பேசிட்டு இருக்கேன்? ஆத்தி, பொம்பளை வேஷம் போட்டு போட்டு பொம்பளையாவே மாறிடுவோமோ? என்ன மலரு, இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு உனக்கு?
பொது வாழ்க்கையில இறங்கிட்டோம்னா இதெல்லாம் சகஜ வயசு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இதெல்லாம் எனக்கு ஜுஜூபி. இப்படியே பேசி பேசிதான் நாசமா போறா. கொஞ்சம் பார்த்து இரு மலரு. ஆ அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ல. வேலைக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கே தான் போறேன். அப்ப குமார் அண்ணா கூட போய் வாழ்ற ஐடியா இல்ல? நான் போகலான்னு தான் நினைக்கிறேன் மலரு. ஆனா எங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. ஏத்தே, இந்த விஷயத்துல உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நீ ஆயுசுக்கும். இல்லம்மா, இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சுமா, சொல்லுங்க. நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு வம்புன்னு நினைப்பாங்க எங்க ஆச்சி. நான் சொல்றேன் கேளு. இந்த விஷயத்துல உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் ஆயுசுக்கும் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பியான். எங்க அம்மா என் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க மலரு. உங்க அம்மா சொல்றது, உங்க அப்பா சொல்றது, ஏன் உங்க வீட்டுக்காரர் சொல்றது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உன் மனசு என்ன சொல்லுது? நீ ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லைல்ல, 40 பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துற டீச்சர். உன் வாழ்க்கைக்கு எது சரியா வரும் வராதுங்கிற முடிவை எடுக்கிற பக்கம் உனக்கு இல்லையா? அப்படி இல்லை, இந்த பிள்ளைய அள்ளி சின்ன பிள்ளையில இருந்தே தன் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டா. இங்கே பார் ஐசு, ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கூட இருக்கிறது தான் மதிப்பு. அந்த புருஷன் கெட்டவனா இருந்துட்டா கூட பரவாயில்ல, நீ இப்படி உங்க அம்மா வீட்டில் வந்து இருக்கிறது ஒரு வகையில் நியாயம்னே சொல்லலாம். ஆனால் அந்த தம்பி பார்த்துக்கோமா சிஸ்டர். குமாரண்ணா வாங்க. சிஸ்டர், கருப்பை இங்கே தான் வந்துட்டு இருக்கிறதா சொன்னா, இன்னும் வரலையா? வந்துக்கிட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போனாரு. அப்படின்னா சிஸ்டர், அவன் வர்ற வரைக்கும் நான் வெளியே இருக்கட்டா? ஏன், உங்க வைஃப் இங்கே தானே இருக்காங்க, நின்று பேசிட்டு இருக்கலாம்ல? இல்ல சிஸ்டர், நான் கருப்பை வந்ததுக்கு அப்புறம் வரேன், வெளியே நிக்கிறேன். பாத்தியா மலரு, நான் இங்கே தானே நிற்கிறேன், என்கிட்ட நின்று பேசலாம்ல? அந்த அண்ணன் உங்ககிட்ட எத்தனை தடவை பேசியிருப்பாரு, நீ எதுக்காவது ரியாக்ஷன் காட்டியிருக்கேப்ல? அதுக்குன்னு இப்படி வந்த இடத்துல பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு போனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலப்பா. நீ கூட ஈகோ பார்க்காம போய் பேசலாமே. அவராத்தானே இது வரைக்கும் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காருன்னு சொல்ற. நீ இது வரைக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணலையே, இப்போ வந்திருக்காருல்ல, போய் பேசு. வேண்டாம் வேண்டாம், அவருக்கு வேணும்னு அவராக வரட்டும். இது நல்ல கதையா இருக்கே. நீ தான் வேணும்னு அவர் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்காரு. நீ தானே பிள்ளை விலையை போற, இப்போ இப்படி சொல்ற? அப்படின்னா அந்த அண்ணன் உங்ககிட்ட தொங்கிக்கிட்டே இருக்கணும், நீ பிடி கொடுக்காமையே இருக்கணும்னு நினைக்கிறியோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பண்ணுறதை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. என்ன ஆச்சு? இந்த பிள்ளை விஷயத்தில் நான் ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லைம்மா. இவங்க அம்மாக்காருக்கு தெரிஞ்ச என்னை ஆஞ்சி விடுவா. நீ வாய முடிக்கிட்டு செத்த அமைதியாக இருக்கிறது உனக்கு நல்லது. போங்க ஆச்சி. ஐசு, நீ இப்போ பார்க்காம அண்ணன்கிட்ட போய் பேசு போ. பேசிக்கல மலரு. சரி, நீ உடம்ப பார்த்துக்கோ. என்ன, நான் போயிட்டு வரேன். ஆச்சி, மலரை பத்திரமா பார்த்துக்கோங்க. போயிட்டு வரேன். ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு போயிட்டு வரேன்லாம் சொல்லக்கூடாதும்மா. கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பு. சரி சரிங்க ஆச்சி, கிளம்புறேன். மலர் பார்த்துக்கொள்ள உடம்ப. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ உன்னையே பார்த்துக்கோ. சரி, கிளம்புறேன். ஏத்தே, உனக்கு எதுக்கு ஊர் வம்பு? பேசாம இரு. பட்டதெல்லாம் பத்தாதா? இங்கே வந்து படுத்துருக்கிறது பத்தாதா? ஐசு என் ஃப்ரெண்டு ஆச்சு. பாருங்க, அவங்க அம்மா பக்கமும் நிற்க முடியாம, அவள் வீட்டுக்காரர் பக்கமும் நிற்க முடியாம நடுவில் கடந்து அல்லாடுறா. உன்னைய திருத்தவே முடியாது. ஏத்தே மலரு, எப்படி இருக்க? நமக்கு எதுக்குடா ஊர்வம்பு? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேயா நீ? வாங்க சித்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா போச்சு. ஆமாம், எல்லாம் சரியா போகும். அவன் மாப்பிள்ளை தலையிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்காரு. நமக்கு ஏன் பெரிய இடத்து பொல்லாப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி, எல்லாம் சரியா போச்சு. என்ன சரியா போச்சு? நீ உன் இஷ்டத்துக்கு எல்லா பிரச்சனையும் இழுத்து விட்டுற. கடைசியில் மாமா தான் எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ வலி எப்படி மலர் இருக்கு? பரவாயில்ல சித்தி. டாக்டர் என்னத்தை சொல்லியிருக்காரு? என்ன சொல்ல, காயம் நல்லா ஆழமா பட்டிருக்கு முத்துமணி, ரத்தம் நிறைய போயிருச்சு. ஊர்வம்பு இழுத்துட்டு வராதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளத்தே. இப்படி வீடு புகுந்து வெட்டிட்டு போயிட்டாங்களே, என்ன செய்ய? நம்ம தலையெழுத்து அப்படித்தான்ட்டு போக வேண்டியதே. ஆமா, இவ குழந்தனுக்கு ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சாமா? அப்படியா? ஆமா, அந்த வெண்ணிலா பிள்ளை தான், தெரியும்ல உனக்கு தான்? தெரியும், ஏத்த விட்டு பிள்ளை தானே. அவதான். இந்த பையன் ஏதோ சுவரேறி குதிச்சு போயிருந்துருக்கானாமா? அப்படியா? அது என்னமோ ஃப்ரெண்டுங்கிறாங்க, ஆனால் காதலிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் தகைய மாட்டேங்குது. சரி, எது எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நம்ம அதை பற்றி பேசி ஒரு பிரயோசனமும் கிடையாது. ஆனாலும் பையன் நல்ல பையன், அந்த வகைக்கு வெண்ணிலா நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும். கல்யாணத்தில் ஒன்று மண்ணாதானே இருந்தாங்க, அப்படி ஒன்றும் ஃப்ரெண்டோ காதலோ இல்லை பேசுகிற மாதிரியே தெரியலையே. இந்த காலத்து பிள்ளைகளை எதில் சேர்க்க முடியுது? ஒன்றும் கணிக்க முடியலை. அந்த வெண்ணிலா பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போய் அறியாத பிள்ளை, ஆனால் பாரு இப்படி இருக்கு. ஆமாத்தே, ஊருக்குள்ளே இதே பேச்சா இருக்கு. நான் பஸ்ஸை விட்டு இறங்கினதுலேருந்து கேட்காத ஆள் பாக்கி இல்லை. ஏதோ வீடியோன்னு இருந்தாங்க.
அதான் அது எதுக்குமே இன்னமே பவர் இல்லைல, கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. ம் சரி, எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கணுமா? குறைஞ்சது 10 நாள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 நாளைக்கு அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்களாம். காயம் எந்த அளவுக்கு இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறத பேசணும். சரிங்க தே, என்னமோ யார் கண்டு பட்டதோ கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லையே இப்படி. எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் உசுரோடு இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா, இல்லை நடக்கிறதுக்கு தான் விடுவாங்களா? எல்லாம் இந்த பிள்ளை தலை எழுத்து. ஏய் காயத்ரி, இங்கே வா. என்னக்கா? எதுக்கு அப்படியே வச்ச கண்ணு வாங்காம என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க? சும்மா பார்க்கல, முறைச்சிக்கிட்டு இருக்கேன். அதான் எதுக்கு பிள்ளை? பின்ன என்ன, கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒழுங்கா போனமா குடும்பம் நடத்தணுமான்னு இருக்கணும். அதை விட்டு போட்டு இப்படியா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா கூட்டிக்கிட்டு இருக்கிறது? உன்னையால மாமாவுக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு பாரு. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்குதே மலரு? பாரு, அந்த வேல்மயிலன் மேல கேசு, போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு மாப்பிள்ளை தம்பிக்கு தேவையில்லாத பிரச்சனை தானே இதெல்லாம். இல்லாட்டினாலுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்ப போய் இருந்திருக்கணும்ல. அது அண்ணன் தம்பிகளுக்குள்ள 1000 இருக்கும். தம்பி ஒரு பிரச்சனை பண்ணாருன்னா அண்ணன் தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறது நியாயம்தான். அதுக்காக வாக்கப்பட்டு போன இடத்துல நீ இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது என்னத்தே மலரு? இப்படியா 4 பேர் சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறது? அதானே பாரு, எம்புட்டு ரத்தம் போயிருக்கு. கட்டுப்பட்ட துணியிலேயே எம்புட்டு ரத்தம்னா வெளியே எம்புட்டு போயிருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். யாரும் பயப்பட வேண்டாம். இது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா வர்ற எல்லாருக்கிட்டையும். மாமாவுக்கு பிரச்சனை கொடுக்காம அவரை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாரு. தேவையில்லாம ஆடிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன், அடுத்தவங்க பிரச்சனைக்கெல்லாம். சரிங்க பாட்டியம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏத்தே பாத்தி கண்ணு, எப்படிடா இருக்க? பாட்டி வாங்க பாட்டி, நல்லா இருக்கேன். மலரு இப்ப பரவாயில்லையாடா? பரவாயில்லம்மா. பேரன் ஜூஸ் போட்டு கொண்டு வந்தாங்க, குடிச்சியாத்தா? இன்னும் வரலையா பாட்டி? நாங்க வரும்போதே ஆஸ்பத்திரி வாசல்ல நின்றுட்டு இருந்தா, இன்னமா உள்ள வரல? நீங்க வரும்போதா? நீங்க இப்பதானே பாட்டி வர்றீங்க? நாங்க அப்பதே வந்துட்டோம். இந்த என் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க கூட வந்தனா, இங்க ஆஸ்பத்திரி கேண்டீன்ல காபி நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்ட்டு குடிச்சிட்டு வருவோன்ட்டு உள்ள போனோம். நாங்க போகும்போதே பார்த்தோம், பேரன் வாசல்ல தான் நின்றுட்டு இருந்தான் வண்டியில. ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளை கூட பேசிட்டு நின்னாரு தம்பி. பொம்பளை பிள்ளை கூடயா? யாராவது ஹாஸ்பிட்டல் நர்ஸ் கூட பேசிட்டு இருந்திருப்பாரு. என்ன சாப்பிட கொடுக்கலாம் எனக்கு, இல்ல வேற என்ன செய்யலான்னு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. இல்லையே, அந்த பிள்ளைய பார்த்தா நர்ஸ் பிள்ளை மாதிரி தெரியல. நல்லா பட்டுச்சேலை கட்டி தலை தக்காளி பழம் மாதிரில இருந்தா. எங்க மாமாவா? அப்படிலாம் இருக்காது. இந்தா காயத்ரி சும்மா இரு. ஏன் கோமதி, இது யாரு? என் பேத்தியோட தங்கச்சி, சித்தி பிள்ளை. இந்த நிக்கிறாங்கல்ல அவங்க தான் முத்துமணி பேரு. என் பேத்தியோட அம்மாவும் இவங்களும் கூட பிறந்தவங்க. அப்படியா? சரி சரி, கல்யாணத்துல பார்த்த மாதிரி இருக்கு, யாருன்னு தெரியல, அதான் கேட்டேன். ஏத்தா மலரு, நான் போய் சொல்லலை. நெசமாவே கருப்பந்தம்பி வாசல்ல ஒரு பொம்பளை பிள்ளை கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. கருப்பந்தம்பி எப்பவும் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகிட்டையெல்லாம் சிரிச்சு பேச மாட்டாரு. அது புதுசாக இருந்ததுனால நானும் அதிர்ச்சியாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அதைத்தான் உங்ககிட்ட சொன்னேன். இங்கே பாருங்க, எங்கள் மாமா ஒன்றும் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவரை பற்றி இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த காயத்ரி சும்மா இருக்க மாட்டேன். பின்ன இவங்க பாட்டுக்கு மாமாவை பற்றி வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏத்தா, எங்கள் கருப்பந்தம்பியை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிடணுமாக்கும். அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்ததுலேருந்து எங்களுக்கு தெரியும். நீ நேற்று வந்தவ என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க. எப்பவும் எந்த பொண்ணுகிட்டையும் இந்த மாதிரி சிரிச்சு பேசினதில்லை. இன்னைக்கு எங்களுக்கே பார்க்கறதுக்கு புதுசாக இருந்தது. அதைத்தான் சரி கருப்பம் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தோம். விடுங்க விடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கும். என் புருஷன் என்கிட்ட பேசுறதுக்கே கூச்சப்படுவாரு. இதில் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டாலும் அதுவும் சிரிச்சு. நீங்கள் வேற சும்மா இருங்க பாட்டி, தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். என் பேத்தினா என் பேத்தி தான். ஆமாடா கண்ணு, யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கும். அப்படி தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே எங்கள் மாமா எந்த பொண்ணுக்கிட்டையும் சிரிச்சு பேச மாட்டாரு. ஆமத்தே ஆமத்தே ஆமத்தே, சரி விடுங்க விடுங்க. ஏமா, ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி கூட்டம் போட்டா சத்தம் போடுவாங்களோ? சத்தம் போடுவாங்க. அதில் நம்ம இப்படி கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்தோம்னா வந்து கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க. என்ன செய்கிறது, நமக்கு பெரிய தொண்டையாத்தே இருக்குது. பேச்சு மெதுவாகவே வராது. என் 2 பிள்ளைகளை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கேனா, பேத்தியை பார்க்கணும்னாங்க. இந்தாங்கத்தா, நல்லா பார்த்துக்கங்க. நம்ம வேணா அங்கே போய் வெளியே உட்காந்துருப்போம். நம்ம இப்போ தானே வந்திருக்கோம். நமக்கு முன்னாடி வந்தவங்கலாம் ரொம்ப நேரமாக இருக்காங்கல்ல, அவங்க வேணா சத்த வெளியே நிற்கட்டும். நம்ம கொஞ்ச நேரம் மலர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். நாங்களும் இப்போ தான் வந்தோம். இன்னும் எங்கள் மாமா வர்ற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் போவோம். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருங்க, நாங்கள் வேணா வெளியே நிற்கிறோம். ஏத்தா மலரு, நாங்கள் வெளியே நிற்கிறோம். என்னத்தா, எல்லாரும் போனதுக்கப்புறம் நாங்கள் வரோம். நீங்கள் இருங்க பாட்டி, இது விசிட்டிங் ஹவர்ஸ் தான். எல்லாரும் வரலாம் போகலாம். கூட்டம் போட்டால் சத்தம் போடுவாங்கல்லத்தா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஏதாவது சொன்னாங்கண்ணா அப்போ இங்கேயும் வந்து சண்டை போட்டுட்டு மாமா பேரை கெடுக்கலான்னு தான் பார்க்குறேன்.
ஏய் காயத்ரி, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவங்க யாரு? எங்க பாட்டி. அவங்களுக்கே இங்க இருக்க இடம் இல்லைன்னா எப்படி? உனக்கு தலையில வெட்டுப்பட்டும் புத்தி வரல பத்தியா? ஏத்தே, அவங்க வேணா இருக்கட்டும் தே, நம்ம வேணா கொஞ்ச நேரம் வெளியே இருப்போம். ஆமா, அதுவும் சரிதான். வா, எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு. மலரு, ஆச்சியும் சித்தியும் செத்த நேரம் போய் வெளிக்காத்து வாங்கிட்டு வரோம்மா. சரிங்க ஆச்சி. நீங்க இருந்து கொஞ்ச நேரம் பேத்திக்கிட்டு பேசுங்க என்னம்மா, நாங்க வெளியே நிக்கிறோம். உன் வீட்டுக்காரன் உனக்குன்னு ஸ்பெஷலா மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்தான். வரட்டும் பாட்டி. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரெண்டு குமார் வந்திருந்தாரு. அவர் கூட நின்று பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் வெளியில. குமார் வந்தானாம்மா? ஆமாம்மா, உங்க பிள்ளை வந்தாரு. உங்க மருமகளும் கூட வந்திருந்தா. அடடே, அப்படியா? செத்தே முந்தி வந்திருக்காம போச்சே, மருமகளை பார்த்துருந்துருக்கலாமே. அதான் குமார் அண்ணா வந்திருந்தாருல, அவர் இப்பதான் முதல் தடவையா வர்றாரு. எங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அதைத்தான் 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இங்க வர்றதுக்கு லேட் ஆகுது. சரி, அப்படின்னா நான் அவங்ககிட்ட போய் அந்த ஜூஸை மட்டும் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்கட்டுமாடா? வரட்டும் பாட்டி, ரொம்ப நேரம்லாம் நின்று பேசிட்டு இருக்க மாட்டாரு, வந்துருவாரு. சரிடா சரி, நீ கொஞ்சம் படுத்துக்கிட வேண்டியதானே? இவ்வளோ நேரம் படுத்தே தான் கிடந்தேன், இப்பதான் எந்திரிச்சு உட்காந்தேன். சரிடா, உனக்கு எப்படி வசதியோ அப்படியே இரு. என்னங்க, எடுத்து சுடிதார்லாம் போதுமா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கவா? இங்க பாரு, உனக்கு வேணுங்கிறத எடு. எதுக்கு என்கிட்ட கேக்குற? உங்ககிட்ட தானே கேட்கணும், நீங்க தானே காசு கொடுக்கணும். ஹலோ, இது எங்க கடை. அப்படின்னா காசு கொடுக்க வேண்டியது இல்லையா? என்ன விளையாடுறியா? இல்ல, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். பில்லு எப்படியும் போடணும்ல, அப்போ கணக்கு வழக்குல இடிக்காது. உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்ச மாதிரியே பேசாத என்ன? தெரிஞ்ச மாதிரி பேசலங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கேக்குறேன். நான்லாம் படிச்சு முடிச்சுட்டு பேசாம நம்ம கடைக்கு வேலைக்கு வந்துட போறேன். நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற பிஏ இங்கிலீஷை வச்சு இங்க எல்லாம் ஒன்னும் புடுங்க முடியாது. அப்ப என்ன படிச்சா புடுங்க முடியும்? ஏய், என்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு. நீங்க என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசினா நானும் அப்படித்தான் பேசுவேன். பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இங்க ஒரு வேலையும் பார்க்க முடியாது, இன்னும் வேற ஏதாவது படிக்கணும் அப்படி சொல்லி பழகுங்க. எனக்கே பாடம் நடத்துறியா நீ? நீங்க தப்பு பண்ணா நான் தான் சொல்லி கொடுக்கணும், அதே மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணா நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஏய் லுக், இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? யூஷுவலா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. உங்க பொண்டாட்டி ஆனதும் எனக்கு உங்களை மாதிரியே அறிவு நிறைய வளர்ந்துருச்சு, அதான் அப்படி பேசுறேன். இல்ல, யார் சொல்லி கொடுத்து நீ இப்படி பேசுற? சொல்லு, எனக்கு இப்ப அது தெரிஞ்சாகணும். நீங்க யார் சொல்லி கொடுத்து என்கிட்ட அப்படி பேசுனீங்க? நானா தான் பேசினேன். நான் உங்களை பார்த்து பேசினேன். என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, மரியாதையா பேசி பழகு. பொண்டாட்டின்னா நீங்க முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி. கண்ணாடி முன்னாடி நீங்க எப்படி பேசுறீங்களோ, எப்படி நடந்துக்கிறீங்களோ, அதே தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஏய், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தாலி கட்டினதுல இருந்து நீ ஒரு மாதிரியாவே தான் பேசிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ இப்படி இருந்ததில்ல, இப்படி எல்லாம் பேசுனது இல்லையே. இப்ப மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதான் சொல்லிட்டேனே, இதுக்கு முன்னாடி நான் எங்க வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல தனியா இருந்தேன். எனக்கு இன்னும் கூட பேசி பழகுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ நீங்க இருக்கீங்களா, உங்க கூடயே தானே நான் இருக்கேன். அதான் உங்களை பார்த்து எல்லாம் கத்துக்கிறேன். நீங்க என்ன செய்யறீங்களோ, என்ன பேசுறீங்களோ, அப்படியே தான் நானும் கத்துக்குவேன். உங்க ஏரியாவில் இருக்கிற பிள்ளையார்ல இருந்து பொண்ணுங்க வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் இருப்பீங்க போல. எல்லாம் என்ன சொல்லணும், என்னைக்கு அந்த பிள்ளையார நான் தூக்கணும் அன்னையில இருந்து எனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது, பிள்ளையார தூக்குனீங்களா? அப்படின்னா எங்க செல்ல பிள்ளையார தூக்குனது நீங்க தானா? எனக்கு என் வாய் தான் எமே. சொல்லுங்க, நீங்க தான் பிள்ளையார தூக்குனீங்களா? அப்படின்னா நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பிள்ளையார் இருக்காரே, அது எங்க ஏரியா செல்ல பிள்ளையார் தானா? ஆமா தாயே, ஆமா. அந்த பிள்ளையார என்னைக்கு நான் தூக்கணும், வருஷம் கட்டி அந்த ஏரியாவில இருந்து ஒவ்வொருத்தரா என் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா, பாத்தீங்களா? என்னத்த பாக்க, எல்லாம் என் தலை எழுத்து. சரி, எடுத்த வரைக்கும் போதும், கிளம்பு. நிலா, என்னல உங்க வீட்ல அங்க அவ்வளவு கலவரமா இருக்கு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் புருஷன் கூட ஷாப்பிங் வந்தேன். அதை தான்ல கேக்குறேன், உங்க வீட்ல அங்க பெரிய கலவரமா நடந்துகிட்டு இருக்கு, நீ இங்க என்னடா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு நான் என்ன உமா பண்ண முடியும்? என்னல எப்படி சொல்ற? நீ பாட்டுக்கு திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிட்ட. எங்க வீட்ல திடுதிப்புன்னு ஒரு ஏற்பாடு பண்ணினாங்க, அதை திடுதிப்புன்னு நான் தடுத்து நிறுத்தி நானும் திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வெண்ணிலா, என்ன பிள்ளை இப்படி பட்டு பட்டுன்னு பேசுற? இவ்வளவு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்தது? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே பிள்ளை. எப்பவும் அப்படியே இருப்பாங்க. என்னே,
ஃபர்ஸ்ட் இவளை டீஸ் பண்ணி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ கப்பிள்ஸ் ஆயிட்டீங்க. ஏனே நீங்க நிலாவை லவ் பண்ணீங்களோ? அது ஒண்ணுதான் குறைச்சல். நேத்து வரைக்கும் லவ் பண்ணல உமா, இன்னைக்கு காலையில இருந்து தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரி தம்பில, ஆனா உன்னையெல்லாம் இந்த மாதிரி வெளியே பாக்குறது அதிசயத்திலயும் பெரிய அதிசயம்தான். அந்த புறத்து மகாராணி மாதிரி எப்பவும் வீட்டுக்குள்ளேயே இருப்ப, இப்ப பாரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வெளியெல்லாம் வந்திருக்க. இது எங்க கடை உமா? அதுதான் தெரியுமே, இப்பத்தானே எங்க வீட்டுல அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து நடந்தது. ஆமா ஆமா, அந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் போது நானும் இங்கேதான் இருந்தேன். சொன்னாங்க எங்க அம்மா சொன்னாங்க. நீ என்ன பிள்ளை ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கியா? நானும் நாச்சியாரக்காவும் வந்தோம். அவங்க ஒரு குக்கர் வாங்கணும்னாங்க. சரி அப்படியே நானும் ட்ரெஸ் எடுத்துக்கலான்ட்டு வந்துட்டேன். பொங்கல் வருதுல்ல. சரிப்பா சரி. சரி பாரு, நான் போயிட்டு வரேன். வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்காக. அண்ணே போயிட்டு வரேன். என்ன முதல்ல வெளியே கூட்டிட்டு போனது, இப்ப வெளியே கூட்டிட்டு வந்திருக்கிறது, எல்லா பெருமையும் MK சாரை மட்டும்தான் சேரும். என்னங்க? வாய் மூடிட்டு நடங்குங்க. சரிங்கங்க. இன்னும் வேற ஏதாவது வாங்கணும்னா கையோட வாங்கிரு. அப்புறம் நாளைக்கும் கூட்டிட்டு வான்னா வரமாட்டேன். அவ்வளோதான். இங்க பாருங்க எவ்வளோ ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு. இதுவே போதும், அப்புறம் பார்ப்போம். ட்ரெஸ் இது போதும், அது எனக்கும் தெரியும். வேற இன்னர்ஸ் அந்த மாதிரி எதுவும் வேணாமா? எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க, எங்க MK சார் பக்கா புருஷ மெட்டீரியலா மாறிட்டாரு. என்ன கலாய்க்கிறியா? உனக்கு தேவைப்படும்னு தான் சொன்னேன். ரொம்ப சீன் போடாத என்ன? அதை தாங்க நானும் சொன்னேன். சீன் எல்லாம் போடல. பொண்டாட்டிக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்து அதை வாங்கிக்கோன்னு சொல்றீங்கல்ல, அதான் பக்கா புருஷன் மெட்டீரியல். ஏய், இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? இதெல்லாம் எல்லா பொண்ணுக்கும் தெரியும், சொல்லி கொடுக்காமலே. எங்க மைனிங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன். ஓஹோ, இங்க பாரு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் கிடையாது. இப்போ உனக்கு தேவைப்படுறதெல்லாம் கையோட வாங்கிக்கோ. அப்புறம் வீட்டுக்கு போய் இது வாங்கலாம் அது வாங்கலாம் என் அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்து என் அண்ணன் மறுபடியும் உன் கூட என்ன கடைக்கு அனுப்பக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கோ. ஓகே, நில்லுங்க, நானும் வரேன். பேத்தி பிள்ளை முகம் ஒரே நல்ல வாடி போயிருச்சு. ஏன்தே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திரும் என்னத்தே? சரிங்க பாட்டி. ஏன் பாட்டி, நீங்க 3 பேரும் எப்படி வந்தீங்க? ஆட்டோவில். பாட்டிக்கு தனியா ஆட்டோ பிடிச்செல்லாம் வர தெரியுமா? நாங்க மதுரை காட்டையே விலை பேசி வித்துட்டு வந்துருவோம். நம்ம வீட்டில இருந்து ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோ பிடிச்சி வர தெரியாதாக்கும். அப்படி போடு. ஆமா, உங்க மைனிக்காரி சாயங்காலம் போல உன்னைய பாக்குறதுக்கு வரணும்னு சொல்லி போன்ல சொல்லிக்கிட்டு இருந்தா என்கிட்ட. இன்னும் வரலையோ? என்ன ஆத்தோய், நம்ம ஏரியா பியூட்டிஸ் கூட்டம் பூரா இங்கதான் இருக்கீங்க போல. ஐயா பிள்ளை வந்துட்டியா? வா. வந்துட்டேன் ஆத்தா. ஆத்தா, இதுல ஜூஸ் இருக்கு, உள்ள டம்ளரும் இருக்கு. ஊத்தி மலருக்கு கொடு. கொண்டாயா பிள்ளை. மாமா, அக்காவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிங்க. உங்களுக்கு தான் ரொம்ப தெம்பு தேவை. ஏதேது இந்த பிள்ளைக்கு அவன் மாமே மேல ரொம்ப பாசம்தான் போலையே. என் மாமான்னு கடந்து உருகுறாளே. பேசாம மலர் பிள்ளைய நம்ம கருப்பன் தம்பிக்கு கட்டி வச்சிருந்ததுக்கு பதிலா இந்த பிள்ளைய கட்டி வச்சிருந்திருக்கலாம் போல.